டைட்டானிக் அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருங்க. ஆனால் உண்மையான டைட்டானிக் கப்பல் எப்படி இருந்துச்சு, அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை கேட்டால் யாருக்கும் தெரியாது. இது அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முழுசாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் உண்மையான டைட்டானிக் கப்பல். சுமார் 113 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1912ஆம் ஆண்டு தான் இந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாச்சு. கடல் ராணின்ட்டு எல்லாத்தினாலையும் அன்பு அழைக்கப்பட்ட கப்பல் தாங்க டைட்டானிக். ஒரே நேரத்தில் 3547 பேர் பயணம் செய்யக்கூடிய வசதி கொண்டது இந்த டைட்டானிக் கப்பலுங்க. முதல் பயணமே யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகுன்ட்டு. முதல் டைம் இந்த டைட்டானிக் கப்பல் டிராவல் ஆகுது. 2223 பேர் இதுல பயணம் செய்யறாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமா இந்த கப்பல் கடல்ல விபத்துக்குள்ளாகுது. உயிர் காக்கும் படகுகள் மூலியமா 706 பேர் காப்பாற்றப்படுறாங்க. 1517 பேர் கடல்ல மூழ்கி பரிதாபமா பலியாகிறாங்க. டைட்டானிக் கப்பலை பொறுத்தவரை இது நீராவி என்ஜின்ல தாங்க இயங்குது. அதனால பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் இயங்குறதுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 800 டன் நிலக்கரி தேவைப்பட்டிருக்கு. இப்ப டெக்னாலஜி வச்சு கடலுக்குள்ள போய் இன்ஜினோட போட்டோல எடுத்திருக்காங்க. அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டைட்டானிக்ல 4 புகை குழாய்கள் இருக்கு. இந்த புகை குழாயோட ஹைட்டும் சேர்த்து டைட்டானிக் அளவிடும் போது ஒரு 17 மாடி கட்டிடம் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமாமாங்க டைட்டானிக் கப்பலோட அளவு. அதே மாதிரி இந்த கப்பலோட நீளம் பாத்தீங்கன்னா 3 ஃபுட்பால் கிரவுண்டா ஒன்னா வச்சா எந்த அளவுக்கு லென்த் வருமோ அதுதாங்க இதோட நீளம். இதோட ஹை ஸ்பீட் பாத்தீங்கன்னா 43 km/h. இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகும் போது பாத்தீங்கன்னா இது ஹை ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. அதனால தான் பனிப்பாறை இருந்தும் இந்த கப்பல் அவங்களால நிறுத்த முடியல. ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல்ல 4 லிஃப்ட் இருந்திருக்கு, 2 லைப்ரரி இருந்திருக்கு, 2 ஸ்பா இருந்திருக்கு, தண்ணீரை வெப்பமூட்டக்கூடிய ஹாட் ஸ்விம்மிங் பூல் அதுவும் இருந்திருக்கு. அப்பவே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஹை கிளாஸான ஜிம்மும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ராட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 53,000 லிட்டர் தண்ணி அங்க தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் வரும்போது கடல் நீரை குடிநீராக்கிற திட்டமும் பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. பக்காவான பைப்லைன்ஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க பக்காவா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைட்டானிக் கப்பல்ல பாத்தீங்கன்னா 4 புகைப்போக்கிகள் பெருசா இருந்திருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல 3ல மட்டும் தான் புகை வரும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புகைப்போக்கி பாத்தீங்கன்னா டம்மிங்க, அது அழகுக்காக வச்சிருக்காங்களாம். டைட்டானிக் கப்பல்லையும் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், டைட்டானியம் சொல்லிட்டு 3 வகுப்புகள் இருந்திருக்கு. அதுல முதல் வகுப்புல எல்லாம் பயணம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா $99,000 அப்பவே வாங்கியிருக்காங்க. இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா இந்த கப்பலோட போர்டிங் பாஸ் அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே. 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு டிக்கெட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கப்பல்ல ஒரு நாளைக்கு மட்டும் 86,000 பவுண்ட் இறைச்சி அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4 இருக்கு, 40,000 முட்டை, 40 டன் உருளைக்கிழங்கு, 7,000 முட்டைக்கோசு, 3,500 பவுண்ட் வெங்காயம், 36,000 ஆப்பிள் மற்றும் 1000 பிரெட் பாக்கெட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அங்க தேவைப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கன்னா இப்ப கடல் மட்டத்திலிருந்து 12,000 அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய போட்டோஸும் லீக் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய கப்பல் டைட்டானிக்ங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல 20 உயிர் காக்கும் போட்டு தான் வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த கப்பலுக்கு உண்டான மிகப்பெரிய மைனஸ்ங்க. போட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா கூட அங்க நிறைய பேர்த்த இன்னும் காப்பாத்திருக்கலாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 14, 1912 சரியா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா வெப்பநிலையெல்லாம் குறைஞ்சு ஒரு மாதிரி உறைபனி நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா அப்படிங்கிற கப்பல்ல இருந்து டைட்டானிக் போற பாதையில ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகவல் அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த தகவல் பாத்தீங்கன்னா டைட்டானிக்கை அடையலைங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களாம் எதனால இறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே உறைபனினால தான் இறந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கடலோட வெப்பநிலை மட்டுமே -2 டிகிரில இருந்திருக்கு. குளிர் தாங்காம ஒதுங்க இடம் இல்லாம அந்த உறைபனிலேயே உறைஞ்சு இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைட்டானிக் படத்துல வர ஜாக் அண்ட் ரோஸ் உண்மையாலுமே இருந்திருக்காங்களாம் டைட்டானிக் கப்பல்ல. அது பாத்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரியலான ஜாக் அண்ட் ரோஸோட போட்டோஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ரோஸுக்கு வயசான போட்டோவும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் 1997ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்னைக்கு டைட்டானிக் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. உண்மைக்கு நெருக்கமான இந்த திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆஸ்கர் அவார்டில் இந்த திரைப்படம் எக்கச்சக்கமான பிரிவுகளில் நாமினேட் ஆகி கிட்டத்தட்ட 11 அவார்ட் வின் பண்ணுச்சுங்க. இன்னைக்குமே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான மூவியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மக்களை இந்த வீடியோ பார்க்குற உங்களை எத்தனை பேருக்கு டைட்டானிக் திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கவுபோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.